மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஒரு மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம், வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம், விடுதலையை நாம் பெற்றிடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், ஆத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம், மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், ஐவகை ஊழியர் இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம், கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே, மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம், ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். Praise the Lord. Very good morning. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி இந்த காலை ஆராதனைக்கு சண்டே ஆன்லைன் சர்வீஸ்க்கு வரவேற்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இந்த ஆராதனை வேளையில்
நீர் விசேஷ விதமாய் இடைப்பட்டு எங்களை வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. உங்க திருக்கரத்தில் எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise God. Once again welcome. லெந்து நாட்கள், உபவாச நாட்கள், கர்த்தரை தேடுகிற நாட்கள், சிலுவையை தியானிக்கிற நாட்கள், அப்படிப்பட்ட நாட்களாக இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வாரம் நமக்கு குருத்தோலை ஞாயிறு. நெக்ஸ்ட் சண்டே இஸ் பாம் சண்டே அண்ட் ஃபாலோட் பை பேஷன் வீக். அதற்கப்புறம் குட் ஃப்ரைடே அண்ட் ஈஸ்டர். 3 மாதங்கள் முடிவடைந்து விடும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஒரு முக்கியமான காலகட்டத்திலே வாழுகிறோம். ஒவ்வொரு நாளும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆமென். கொஞ்ச நேரம் கர்த்தரை நம்ம ஆராதிக்கலாம். Let us worship the Lord. Pastor Yesudas will lead us in worship. Thank you, Pastor. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. எத்தனை பேருக்கு தெரியும் ஆண்டவருடைய கிருபை இல்லாம வாழ முடியாது? கிருபை என்பது தகுதியை பார்த்து வரக்கூடிய ஒன்றல்ல. நாம் செய்த நற்கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கவில்லை. நல்ல செயல்களுக்கு ஒரு பரிசு அல்லது ஒரு கூலி கொடுக்கப்பட்டால் அது கிருபை அல்ல. நாம் வேலை செய்ததற்கு கிடைக்கப்படுவது, வேலை செய்ததனால் நாம் பெற்றுக்கொள்வது, அது கிருபை எனப்படாமல் கூலி எனப்படும். கிருபை என்பது தகுதி பார்த்து வருவதல்ல. ஒன்றுக்குமே தகுதி இல்லாத நமக்கு ஆண்டவர் தமது அளவற்ற கிருபையினால் உயிரோடு வைத்து பராமரித்து பாதுகாத்து வருகிறார். இதை புரிந்து கொள்ள ஒன்று சொல்லுகிறேன். தூக்கு தண்டனை கைதிகள் 6 பேர் சிறைச்சாலையில் இருந்தார்கள். 5 பேருக்கு ஒவ்வொரு நாளும் ஒருவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. கடைசியாக ஒருவர் இருக்கிறார். அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்படுவது நியாயம். அவருடைய குற்றச்சாட்டுகளின் பேரில் ஜனாதிபதியின் கருணை மனுவும் நிராகரிக்கப்பட்டு விட்டது. அவரோடு இருந்த 5 பேரும் தூக்கில் போடப்பட்டார்கள். அடுத்து இவர்தான். ஆனால் அன்று காலையில், அது அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, அன்று காலையில் 3 மணிக்கு டெல்லியிலிருந்து ஒரு தகவல் வருகிறது. என்ன? தூக்கு தண்டனை கைதிகளுடைய தூக்கு தண்டனையை ரத்து செய்து ஆயுள் தண்டனையாய் மாற்றுங்கள். அதிகாலையில் 5:30 மணிக்கு தூக்கில் போடுவதற்கு அவரை கொண்டு போக வேண்டும். 3 மணிக்கு ஆர்டர் வருது. பாருங்க, அவரோட இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. அவர்கிட்ட சொன்னாங்களா காலைப்பா உனக்கு தண்டனை இல்லைப்பா? அவர் சொன்னாரா, இப்படி தான் சொல்லி எல்லாரையும் கூட்டிகிட்டு போவீங்க, ஏன் பொய் சொல்கிறீங்க? எனக்கு தூக்கு தண்டனை நிச்சயம். என் கூட 5 பேரும் இறந்து போயிட்டாங்க. அடுத்து நான், ஏன் என்னை ஏமாற்றுறீங்க என்று சொல்லி சொன்னாரா. இல்லைப்பா உனக்கு ஆர்டர் வந்திருக்கு. இல்லை சார், இதெல்லாம் பொய் சார், நீங்கள் உண்மையை சொல்லி கொண்டு போங்க சார். பரவாயில்ல சார், நான் சாகணும்னு வந்துட்டேன், இனி நான் பிழைக்க போகிறதில்லை, எனக்கு வாழ வழி இல்லை, என் வாழ்க்கை முடிந்தது. இல்லைப்பா நம்புப்பானா. அவர் நம்பவே இல்லை. கடைசியில் மணி 5:30 மணி ஆச்சு, 6 மணி ஆச்சு, 6:30 மணி ஆச்சு, 7 மணி ஆச்சு. குடும்பத்தினர் எல்லாரும் வெளியே காத்திருக்கிறாங்க பாடியை வாங்கிட்டு போகிறதுக்கு. 7-7:30 மணிக்கு ஆனாலும் இவரால் நம்ப முடியலை. தூக்கு தண்டனை டைம் எல்லாம் தாண்டி போயிட்டு கடைசியில் வெளியே உயிரோட வராரு. குடும்பத்திற்கு ஆச்சரியம். இவரால் நம்ப முடியல, குடும்பத்தினர் நம்ப முடியல. கூட இருந்த 5 பேருக்கும் தூக்கு தண்டனை. இவருக்கு அன்றைக்கு பாருங்க காந்தி ஜெயந்தியா இருந்ததுனால, ஆனால் கடவுள் இவர் மேல ஒரு கிருபை வைத்ததுனால தூக்கு தண்டனை கைதியை ஆயுள் தண்டனை கைதியாய் மாற்றிவிடுங்கள் என்று சொல்லி ஒரு சட்டம் வர, அவருக்கு அது ஆண்டவருடைய கிருபை. அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், ஆண்டவரால் தொடப்பட்டார். மார்க்கு மாரியப்பன் என்கிற பெயரோடு சுவிசேஷகரானார். பல மேடைகளில் பேசினார். அதுதாங்க கிருபை. கடைசியில் 13 ஆண்டுகள் சிறைச்சாலையில் இருந்து நன்னடத்தையின் பேரில் அவரை வெளியே விட்டார்கள். அவர் விடுதலையான அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி எல்லாம் எடுத்துக்கொண்டு பல இடங்களில் டிராவல் பண்ணி அவர் ஊழியம் செய்து கர்த்தருக்காக ஓடிக்கொண்டிருந்தார். அன்பானவர்களே, இதுதான் கிருபை. புரியல,
அடுத்து நான் தான். ஆனா நான் பாதுகாக்கப்பட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கை அப்படித்தான். அடுத்து நான் தானோ என் வாழ்க்கை முடிந்ததோ என்று நினைக்கிற வேளையில், மகனே, உன் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறேன். நீ எனக்கு தேவை. நான் உன்னிடத்தில் இதை ஒப்புவித்தால் நீ எதையாயிலும் செய்வாய் என்று ஒரு நம்பிக்கை உன் மேல வச்சிருக்கிறேன். அந்த நம்பிக்கையினால உன்னை ஜீவனோட வைத்திருக்கிறேன். அந்த நம்பிக்கையினால ஜீவனோட வைத்திருக்கிறேன். ஆண்டவருக்கு கரங்களை உயர்த்தி, என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிற தெய்வமே, என்னை நம்பி இருக்கிற தேவனே, உங்க நம்பிக்கையை நிறைவேற்றுவோம்ப்பா. இந்த நல்ல நாளிலே உம்மை ஆராதிக்க கொண்டு வந்திருக்கிறீங்க. வெறும் கரங்களை உயர்த்தி பாட்டு பாடி ஆண்டவரை உம்மை நேசிக்க சொல்லிவிட்டு போகிற நபராய் அல்ல. நான் எதை பாடுகிறேனோ அதை நிறைவேற்றுவேன். ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரை அர்ப்பணிக்கலாமா? உணர்ந்து அவரை பார்த்து சொல்லலாமா? முடியாதப்பா, வாழ தெரியாதப்பா, முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. ஆனா உங்க கிருபை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. நன்றி அப்பா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தலாமா? சந்தோஷமாய் உணர்ந்து பாடலாமா? ஓ thank you Lord, thank you Lord, glory to God. Oh love you Lord, உம்மை நேசிக்கிறப்பா. ஜீவனை கொடுத்தவரே, ஜீவனோடு வைத்திருக்கிறவரே, எங்களுக்கு முன் செல்கிறவரே, பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் எங்களை விலக்கி காக்கிறவரே, எங்கள் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தவரே, தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். உங்க கிருபைக்காய் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். இன்னும் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. உங்க கிருபை எங்களை விட்டு விலக்காத அன்புள்ள தேவனே, உமக்கு நன்றி அப்பா. பாடலாமா சேர்ந்து? உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. கைகளை உயர்த்தி அவரை பார்த்து, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நான் நிற்பதும் உங்க கிருபைதா, நான் நிலைப்பதும் உங்க கிருபைதா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. பாடுங்க. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, முடியாதையா, வாழ தெரியாதையா, முடியாதப்பா, வாழ தெரியாதப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நான் நிர்மூலமாகாமல் என்னை காக்கிறது அந்த கிருபை தான். மனசுல உணர்ந்து பாடுங்க. பாட்டுக்கு தேவை ஹார்ட். நம்ம ஹார்ட், நம்ம இதயம் அந்த பாட்டுல இணையட்டும், ஈடுபடட்டும். சோ உள்ளத்திலிருந்து வரட்டும் பாட்டு. உள்ளத்தின் உணர்வுகள் எல்லாம் நன்றியாய் மாறட்டும், பாடலாய் மாறட்டும். Thank you Lord.
காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. இந்த காலையில் எழுந்த உடனே ஐயா நன்றின்னு சொல்லி அவர் சமூகத்தில் அமர்ந்து நம்ம காரியங்களை ஆரம்பிக்கும் போது அவர் கிருபையை தராரு. அந்த நாளுக்குரிய கிருபை, நீங்க செய்ய வேண்டிய வேலைக்குரிய கிருபை, நீங்க சந்திக்க வேண்டிய பிரச்சனைகளை தைரியமாய் சந்திப்பதற்கான கிருபை, உங்களுக்கு எதிராய் வருகிற போராட்டங்களை மேற்கொள்ளுகிற கிருபை, இதெல்லாம் காலையிலேயே கர்த்தர் தந்துருவாரு. அந்த நாளுக்கு உதாரணமாக ஒரு 12,000 ரூபாய் தேவை, ஃபீஸ் கட்ட அது இதுக்கெல்லாம் தேவைன்னு வச்சுங்களேன். என்ன செய்ய நினைக்கிறீங்க? காலையிலே ஒருத்தர் 12,000 ரூபாய் கையில கொடுத்தாருன்னா எவ்வளவு தைரியமா இருப்பீங்க? அதே போலதான் ஆண்டவர் காலையிலே ஒரு பாதத்துக்கு வரும்போது அந்தந்த நாளுக்குரிய கிருபையை தருகிறார். தைரியமா அந்த நாளை நம்ம வாழலாம், எந்த பிரச்சனையும் சந்திக்கலாம். அதுதான் கிருபை. பாடலாமா? Thank you Lord. காலையில் எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது, நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா. பலவீன நேரங்களில் உம் கிருபை தாங்கினதையா. என் அரணும் என் கோட்டை, உயர்ந்த அடைக்கலம் நீரே. என் அரணும் என் கோட்டை, உயர்ந்த அடைக்கலம் நீரே. முடியாதப்பா வாழ தெரியாதப்பா, முடியாதப்பா வாழ தெரியாதப்பா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. எல்லாரும் இணைந்து பாடலாமா? உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவீர், ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர். உடைய கிருபை இருந்தா போதும். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன், தாவீதுக்கு ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். பாருங்க, ஆட்டுக்கு கொம்பு இருக்கு, கொம்பை முளைக்க பண்ணுவேன், அது விசேஷம் இல்லை. ஆனா குதிரைக்கு கொம்பு இல்லை, இந்த குதிரைக்கு ஒரு கொம்பு முளைக்கணும், அது விசேஷம். சோ அதே போல தாவீதுக்கு ஒரு கொம்பை நான் முளைக்க பண்ணுவேங்கிறார். அதான் கிருபை. அவன்கிட்ட அது இல்லை இது இல்லைன்னு உலகம் சொல்லலாம், நான் வர வைக்கிறேன் பாரு, நான் வர வைக்கிறேன். இந்த ஆராதனையில கர்த்தரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்ககிட்ட எதெல்லாம் இல்லை இல்லைன்னு உலகம் சொல்லுதோ அதையெல்லாம் உங்களுக்குள் உருவாக்குகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், உங்களுக்குள்ள உண்டாக்குகிற கர்த்தர் இருக்கிறார். நிச்சயமா உங்களுக்கு அற்புதம் செய்வாரு. அவரை விசுவாசிங்க. அவர் கிருபை இருந்தா போதும் நினைச்சீங்க, நிச்சயமா கர்த்தர் உங்களை உயர்த்துவாரு. Thank you Lord. உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவீர், ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர். ஐயா, எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்வீர் ஆண்டவரே. உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவீர், ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர். உமது அடிமை நானையா, எனது தெய்வம் நீரையா, நான் நம்பும் கேடகம் நீரே, எனது கோட்டை நீரையா, என் கோட்டை என் துருகம், நான் நம்பும் அடைக்கலம் நீரே. என் கோட்டை என் துருகம், நான் நம்பும் கேடகம் நீரே. சொல்லுங்க இன்னொரு முறை. என் கோட்டை என் துருகம், நான் நம்பும் கேடகம். ரெண்டு கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்லுங்க. என் கோட்டை என் அரணும், நான் நம்பும் கேடகம் நீரே. உங்க கிருபை இல்லாம
வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து கால் ஊன்றி நடக்க செய்தீர். மான்களின் கால்களைப் போல பலனாய் ஓட செய்தீரே. உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்க செய்தீரே. என் அரணும், என் கோட்டை, என் உயர்ந்த அடைக்கலம் நீரே. தள்ளாடும் முழங்கால்களை, தளர்ந்த கைகளை திடப்படுத்துகிற கர்த்தர் உங்கள் தள்ளாடுகிற வாழ்க்கையை திடப்படுத்துவார். பயப்படாதீங்க. 2022 உங்க தள்ளாடுகிற வாழ்க்கை, தண்ணீரில் தள்ளாடி கொண்டிருக்கிற படகை போல இருக்கிற வாழ்க்கையை அக்கறை கொண்டு போய் சேர்க்கிற கர்த்தர் அவர். உங்க வியாபாரத்தில், உங்க தொழிலில், உங்க குடும்பத்தில், உங்க கையின் பிரயாசத்தில் ஒரு ஸ்திரத்தன்மையை கர்த்தர் கட்டளையிடுவார். வசனம் சொல்லுகிறது, சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டார். அவனுடைய ராஜ்ய பாரம் ஸ்திரப்பட்டது. ஒரு டீனேஜ் பாய், ஒரு 20 வயசுக்குட்பட்ட சின்ன பையன், when he became king, வசனம் சொல்லுது அவன் ராஜ்யத்தில் ஸ்திரப்பட்டான். உங்களுக்கு அறிவு அனுபவம் குறைவா இருக்கலாம், ஆனா தேவ கிருபை இருந்தா உங்க லைஃப் ஸ்திரமா இருக்கும். ஆண்டவர் எவரையும் பயன்படுத்துவார். உங்க பிள்ளைகளை பயன்படுத்துவார், உங்க குடும்பத்தை பயன்படுத்துவார், உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அவர் நிச்சயம் அந்த வருஷம் உங்க தலையை உயர்த்துவார். சொல்லுங்க, எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. பெரிய காற்றுகள் அடிக்கும் போது சில மரங்கள் அப்படியே ஆடுமா. ஆடும்போது கீழே வேறு வரைக்கும் ஆடுமா, ஆனா விழாது. ஆடி முடிந்த பின்பு புயல் காற்றுகள்ல அந்த மரத்தின் வேர்கள் இன்னும் ஆழமாய் போகுமாம், மரம் பலப்படுமாம். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அசைக்கும் போது, அது பலவித அசைவுகள் உங்கள் வாழ்க்கையில வரும்போது, நீங்கள் ஆழமாய் வேர் கொண்டு மேலே கனி கொடுக்கிற நிலைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். பயப்படாதீங்க, எதுவும் உங்களை அசைக்காது. மோதி பார்க்கும், ஆனா உங்க வீடு கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடா இருக்கும் போது, வசனத்தின்படி வாழ்க்கை அமையும் போது எதுவும் உங்களை அசைக்காது. இன்னும் நீங்கள் உறுதியாய் மாறுவீர்கள். பாடலாமா? Thank you Lord. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து கால் ஊன்றி நடக்க செய்தி. அப்பா, நடக்க முடியாம கஷ்டப்படும் போது, தள்ளாடும் போது என்னை கைப்பிடித்து நடத்துகிறவரே நன்றி அப்பா. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து கால் ஊன்றி நடக்க செய்தீர். மான்களின் கால்களைப் போல பலனாய் ஓட செய்தீரே. உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்க செய்தீரே. என் அரணும், என் கோட்டை, உயர்ந்த அடைக்கலம் நீ. சொல்லுங்க, அவருக்கு நேரா கையை உயர்த்தி, என் அரணும், என் கோட்டை, உயர்ந்த அடைக்கலம் நீரே. முடியாதப்பா, வாழ தெரியாதப்பா. முடியாதப்பா, வாழ தெரியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதப்பா. எல்லாரும் பாடலாமா சேர்ந்து? உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. முடியாதையா, வாழ தெரியாதையா. முடியாதப்பா, வாழ தெரியாதப்பா. உங்க கிருபை
இல்லாம வாழ முடியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதா. அதை உணர்ந்து சொல்லுங்க. எல்லாருடைய கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக, ஆண்டவரே நான் நிற்கிறது உங்க கிருபை, நான் நிலைத்திருப்பது கிருபை, நான் வாழ்ந்திருக்கிறது கிருபை, நான் உயர்ந்திருக்கிறது கிருபை, எல்லாம் உங்க கிருபை. என் பலன் அல்ல, என் ஞானம் அல்ல, என் அறிவல்ல, என் திறமை அல்ல. ஆண்டவரே எல்லாம் உங்க கிருபைப்பா. நான் நிற்பதும் உங்க கிருபைதா, நான் நிலைப்பதும் உங்க கிருபைதா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. அந்த கிருபைதான் ஆண்டவரே எங்களுக்கு வேணுமப்பா. தாருமையா கிருபை தாருமையா. கேளுங்க. வேண்டுமையா தாருமையா, தாருமையா கிருபை தாருமையா. வேண்டுமையா உங்க கிருபை இன்னும் வேண்டுமையா. ஆண்டவரே இந்த கிருபை அளவில்லாத கிருபை எங்களுக்கு தருகிறதற்காக நன்றி. கிருபையினால உமக்காய் வாழ உதவி செய். ஒவ்வொரு நாளும் முன்னேறி சென்று உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. Thank you, Pastor Yesudas, for leading us in worship. பிரியமானவர்களே, எங்களுக்கு கர்த்தர் மகிமையான ஒரு வீக்கெண்டை லாஸ்ட் வீக்கு எங்களுக்கு கொடுத்தார். We had a very blessed week and special weekend with our mission leaders from Bihar, Odisha, West Bengal, UP, Delhi, Manipur, Myanmar, and even from Kerala. ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான நெட்வொர்க் லீடர்ஸ்க்காக, மினிஸ்ட்ரி மிஷன் ஃபீல்டு லீடர்ஸ்க்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய சபையில் மிஷன்ஸ் வீக்கெண்டு ஆர் மிஷன்ஸ் கன்வென்ஷன் நடந்தது. கர்த்தர் அதை ஆசீர்வதித்தார். ரியலாக ஆண்டவர் எங்களுக்கு இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் செய்தாலும் அதை சலிக்காமல் இன்னும் ஒரு முறை உற்சாகத்துடன் செய்ய எங்களுக்கு பலனளித்தார். மக்களும் மிஷனரி ஊழியத்தை தாங்குவதற்கு, ஜெபிப்பதற்கு ஒப்பு கொடுத்தார்கள். மிஷன்ஸ் ப்ரேயர் கைடு அப்டேட் பண்ண ஆண்டவர் உதவி செய்தார். அது ஆல்மோஸ்ட் ரெடி ஃபார் பிரிண்ட்டு. இன்னும் ஒரு 2 தடவை ப்ரூஃப் பார்த்துட்டோம்னா, ஒரு 1 வீக்கு எடுத்துக்கிட்டோம்னா அது பிழை இல்லாமல் இருக்கும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக பிரிண்டிங் கொடுக்கல. ஸோ பிஸியாக இருந்ததுனால ஐ வுட் லைக் டு பர்சனலி ஹாவ் அ குட் குயிக் ரீட் அண்ட் மேக் எனி ஃபைனல் கரெக்ஷன்ஸ் இஃப் தேர் இஸ். அதனால் கொஞ்சம் ஒரு டிலே. ஆக்க பொறுத்தது ஆற பொறுப்போம் என்று சொல்லுகிற விதத்தில் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி ஒரு அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபைனலி இட்ஸ் டன், இட்ஸ் கம்ப்ளீட்டட் அண்ட் இட்ஸ் ஈவன் இட் வாஸ் பிரிண்டட். நாங்கள் ஒரு 20 காப்பி மட்டும் பிரிண்ட் பண்ணி டெடிகேட் பண்ணோம் மிஷன்ஸ் வீக்கெண்டில். அண்ட் சம் ஆஃப் தெம் ஹூ குட் நாட் ஹூ ஓன்ட் பி ஹியர் அவங்க கையில் அதை கொடுத்து விட்டுருக்குறோம். ஸோ வி வில் பி பிரிண்டிங் இட் இன் திஸ் கம்மிங் வீக். அதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்கள் அனுப்புகிறோம். ப்ளஸ் நியூஸ் புல்லட்டின் ஒன்று செய்வதற்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சமீப நாட்களில் ஆண்டவர் புது மிஷன் ஃபீல்ட்ஸை அல்லது புது ஸ்டேட்டுக்குள்ளே போவதற்கு கர்த்தர் எங்களுக்கு வழிநடத்துதலை கொடுத்து ஆண்டவர் எங்களை உந்தித் தள்ளுகிறதை பார்க்கிறேன். ஒரு ஸ்பீடப் பண்ணுவதற்கு, ஆக்சலரேட் பண்ணுவதற்கு
எங்களுக்கு தேவன் போதுமான மோட்டிவேஷனை, போதுமான ஃபேவரை, போதுமான திறந்த வாசலை கொடுக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. வெஸ்ட் பெங்காலில் 500 கிராமத்தில் ஊழியங்களை ஆரம்பிக்க வேண்டும் என்று தீர்மானித்து இப்பொழுது அங்கே கால் வைத்திருக்கிறோம். யூபியில் ஒரு 1000 ஊழியங்களை ஆரம்பிக்கிறதற்கு ஒரு கேட்டலிஸ்டாக இருக்க வேண்டும் என்ற ஒரு லீடிங் இருக்கிறது. அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையும் நாங்கள் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது 6200 கிராமங்கள், 6200 வில்லேஜஸ். அதுதான் 2033க்குள்ள ஃபார் ஹார்வெஸ்ட் மிஷன் இப்போதைக்கு உள்ள கோல். அண்ட் யூ நோ அஸ், வில் கீப் எக்ஸ்பேண்டிங். ஸோ ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு பொசிஷனிங், நல்ல ஒரு கிளாரிட்டி, கிளியர் ஃபோக்கஸ் கொடுத்து கொண்டு வருகிற காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் அந்த ட்ரிப்பில் இவங்கெல்லாம் வரும்பொழுது எடுத்த ஒரு ஃபோட்டோ, த மிஷன் லீடர்ஸுடைய ஃபோட்டோ இப்பொழுது நீங்கள் பாருங்கள் ஸ்க்ரீனில். மீ இன் த சென்டர், பீகார் லீடர்ஸ், ஒடிஷா லீடர்ஸ், ஒடிஷா லீடர், பீகார் லீடர்ஸ், வெஸ்ட் பெங்கால், டெல்லி, மியான்மார் எல்லாரும் இருக்கிறத பார்க்குறீங்க. அதில் ஏபி கேரளா போயிட்டாரு, பெங்களூர்லேருந்து சுப்பராஜ் அவர் போயிட்டாரு. த ரிமைனிங் டீம் லீடர்ஸ், வி டுக் அ குரூப் ஃபோட்டோகிராஃப். ஸோ நீங்கள் அதை பாருங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இவர்களெல்லாம் வந்தாங்க. இவர்களுக்கு ஒரு 1 day செமினார் போல, அல்லது விஷன் casting டைம், விஷன் எக்ஸ்பேன்ஷன் டைம், ஃபேத் பில்டிங் டைம், கெப்பாசிட்டி பில்டிங் டைம், பெர்ஸ்பெக்டிவ் கிவிங் டைம், நல்ல ஒரு நாள் அவர்களோடு கூட நேரம் செலவழிக்கவும், ஒரு நாள் ஆன்லைன் மிஷன் கன்வென்ஷனுக்காக சில பதிவுகளை, வீடியோக்களை ஷூட் பண்ணவும், ஃபோட்டோஸ் எடுக்கவும் ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஓவரால் தே ஆல் கோ பேக் வெரி என்கரேஜ்ட். எல்லாரும் என்கரேஜாக திரும்பி போகிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மேசிவ் விஷன் 6200 வில்லேஜ் சொன்ன இல்லையா? இப்போதைக்கு உள்ள ஃபோக்கஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 620 ஊழியர்களாவது தேவை. சர்ச் பிளான்டர்ஸ் 10 கிராமத்துக்கு 1 என்று கணக்கு வைத்தால் கூட. ஆமென். கண்களை மூடி இந்த விஷனுக்காக, பெரிய விஷனுக்காக, இதே போல் ஒவ்வொரு ஊழியத்தில் உள்ளவங்களுக்கும் ஆண்டவர் கெப்பாசிட்டியை என்லார்ஜ் பண்ணிக்கிட்டே வரணும் என்று சொல்லி ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, எங்களுடைய ஊழியத்தில் எல்லைகளை பெரிதாக்கி கொண்டே வருகிறீர். கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் கீழ்ப்படிய அடுத்த படியை காட்டுகிறீர். Lord, as your word says, your word is like a light unto our path, a lamp unto our feet. ஆண்டவரே, அந்த கால்களுக்கு தீபம், அந்த காலை எடுத்து நாங்கள் வைக்க ஆண்டவர் தீபமாய் இருக்கிற அந்த காரியம் ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் கொடுக்கும். Your word is like a lamp unto our feet and light unto our path. கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். நாங்கள் எடுத்து ஆண்டவர் few steps வைக்கும் பொழுதுதான் further light எங்களுக்கு கிடைக்கும். As we get nearer to the destiny, in the move in the right direction, we will get clarity. எங்களுக்கு தெளிவு உண்டாகும். அதை நாங்கள் பார்க்கிறோம். பவுல் ஆண்டவர் முதலாவது மிஷனரி ஊழியத்துக்கென்று அழைத்தீர். அதற்கு பிறகு ஆண்டவரே, குறிப்பாக ஆண்டவரே மகதோனியாவுக்கு போ என்று சொன்னீர். பிலிப்போய் ஆண்டவரே நீ வனாந்தரத்திற்கு போ என்று சொன்னீர். பேதுருவை கொர்நேலி வீட்டுக்கு போ என்று சொன்னீர். ஆண்டவரே பொதுவான அழைப்பு கொடுத்து, பிறகு அவ்வப்பொழுது ஸ்பெசிபிக் டைரக்ஷன் கொடுத்து ஆண்டவரை நடத்துகிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, அதை நாங்கள் அழைப்புக்குள் ஒரு அழைப்பு, கால் விதின் அ கால் என்ற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தந்து நடத்துகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது 6200 கிராமங்களை ஆண்டவர் லக்குகளாக நியமித்து செயல்படுகிறோமே. ஆண்டவரே, மனுஷ பலத்தில் ஒருபோதும் ஆண்டவரே ஊழியத்தை செய்ய முடியாது, தாக்கத்தை கொண்டு வர முடியாது தெரியும். ஆனால் இவ்வளவு பெரிய லக்கு இருக்கும் பொழுது இன்னமும் அதிகமாகவே ஆண்டவரே இந்த டைனாமிக்ஸை நாங்கள் புரிந்து கொள்ளணும். எல்லாரும் எங்கள் டீமில்
ஆண்டவரே நாங்கள் உம்மை சார்ந்து let the power of God work through us. எங்கள் மூலமாய் தேவனுடைய கிரியைகள் வல்லமையாய் வெளிப்படுவதாக. ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரே பிரசங்கத்தில் 1,20,000 பேர் மனம் திரும்பினார்கள். ஒரு அற்புதம், 2 பட்டணம் முழுமையாய் தேவன் பக்கம் திரும்பியது. இப்படி எல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோமே. ஒரே ஒரு தீர்க்க தரிசன செய்தியோடு கர்த்தர் காட்டின இடத்திற்கு போன பொழுது அந்த ஊர் மக்களே மனம் திரும்பினார்களே. அதுபோல நாங்கள் ஆண்டவரே எங்கள் நாட்களில ஆண்டவரே ஊழியங்களில பார்க்க கிருபை தாரும். Let that God factor, as we always say, kick in a very big way, and sooner than later we cry out to you God. நாங்கள் அழுது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, மன்றாடுகிறோம், கர்த்தர் கிரியை செய்வீராக. Lord, எங்கள் பலத்திலேயோ தைரியத்திலேயோ எந்த விதமான அனுபவத்தோடோ ஆண்டவரே கான்ஃபிடன்ஸோடோ நாங்கள் ஃப்ரண்ட்ல முன்னேறவில்லை. சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்லணும். அதுதான் எங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஆண்டவரே மேக ஸ்தம்பம், அக்கினி ஸ்தம்பம், ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம், இவைகள் தான் எங்களுக்கு தேவை. கர்த்தர் எங்களை கிருபையா நடத்துங்க. எங்களோடு கூட இன்றைக்கு ஆண்டவரே பேசுங்க. விசுவாச பிரயாணம், ஜேர்னி ஆஃப் ஃபேத் என்ற தலைப்பில் செய்தியை கேட்க போகிறோம். ஆண்டவரே இந்த மிஷன்ஸ் வீக்கெண்ட் முடித்த இந்த வேளையில் ஆண்டவரே இந்த ஜேர்னி ஆஃப் ஃபேத்தில் ஆண்டவரே எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். மறுபடியும் பிப்ளிக்கலா இந்த ஜேர்னி ஆஃப் ஆண்டவரே ஃபேத்தை குறித்து நாங்கள் தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் எல்லா மிஷனரிகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் அவர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். In Jesus' name, in Jesus' name, Amen. ஜெபாவி என்னில் தாரும் தேவா என்ற ஒரு பாடலை பாடுவோம். பாஸ்டர் ஆல்பர்ட் ராபின்சன். தேங்க்யூ. இன்னும் ஜெபிக்கின்ற ஆவியை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமென். கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட. உறங்காத கண்கள் வேணும் ஆண்டவரே. எங்க கண்ணீர் வத்தி போகவே கூடாது ஆண்டவரே. இடைவிடாமல் ஜெபிக்க அந்த ஜெப ஆவி எங்களுக்கு நீங்க தாங்க. அந்த பாடலின் வார்த்தைகள், உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே நீரே என்னை நடத்த வேண்டும். ஆண்டவரே ஜெப ஆவி தாங்கப்பா. ஜெப ஆவி எங்களுக்கு ஊற்றுங்கப்பா. கேட்கலாமா? ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. அறைக்குள் கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடம் ஊற்றி ஜெபிக்கின்ற வரமும் தாரும். அறைக்குள் கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடம் ஊற்றி ஜெபிக்கின்ற வரமும் தாரும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும்.
ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. கடைசி நாட்களிலே கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவேன் என்று சொன்ன ஆண்டவருடைய கரத்தில் கேட்கலாமா? கதறி எழுது கேட்கலாமா? ஜெபிப்பதற்கு எவ்வளவோ காரியங்கள் இருக்குது, எவ்வளவோ காரணங்கள் இருக்கிறது. எரேமியா புலம்பி ஜெபிக்கிறதை போல, ஓ என் தலை கண்ணீரும் என் கண்கள் நீர் ஊற்றுமா இருந்தால் நலமாயிருக்குமே. ஓ நல்ல ஜெப நேரத்துல கேட்கலாம், ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவியையும் ஜெப பாரத்தையும் நீங்க எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ராக்கால தரிசனம் தாரும் ஆண்டவரே, ஆத்தும பாரத்தை தாரும் ஆண்டவரே. திறப்புல நின்று ஜெபிக்க ஆண்டவரே ஜெப ஆவியை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. கேட்கலாமா? அதிகாலை விழிப்பை தாரும், ராக்கால தரிசனம் தாரும், ஆத்தும பாரம் தாரும், திறப்பிலே நிற்கவும் வேண்டும். அதிகாலை விழிப்பை தாரும், ராக்கால தரிசனம் தாரும், ஆத்தும பாரம் தாரும், திறப்பிலே நிற்கவும் வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா. ஆண்டவரே ஜெப பாரத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இரவும் பகலும் ஓயாமல் உம்முடைய பாதத்தை பற்றி கொண்டு ஜெபிக்க எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க ஆண்டவரே. அழியும் ஜனங்களை குறித்த அந்த பாரம் எங்களை உந்தி தள்ளி ஜெபிக்க வைக்கட்டும் ஆண்டவரே. தேசத்தின் சூழ்நிலைகளை பார்த்து ஜெபிக்கிற அந்த உணர்வுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரே. எங்கள் சபைகளின் நிலைகளை குறித்து கதறி அழுது ஜெபிக்க கிருபை தாங்க ஆண்டவரே. எங்கள் தேசம் சந்திக்க போகிற அந்த மாபெரும் எழுப்புதலுக்காக வாஞ்சையோடு எதிர்பார்த்து காத்திருந்து ஜெபிக்கிற அந்த இருதயத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அந்த வாஞ்சை எங்களுக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கலாமா? ஓ இன்னும் சுவிசேஷம் சொல்லப்பட்டிராத இடங்களிலே சுவிசேஷம் அறிவிக்கும்படியான அனுகூலமான கதவுகள் திறக்கப்பட ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு ஜெப பாரத்தை நீங்க எங்களுக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம எல்லாரும் வாஞ்சையோட கூட கேட்கலாமா? இன்னும் ஒரு விசையாய் ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்க போகிறோம். ஆண்டவரே அறைக்குள் பூட்டி இதயத்தை தாழ்த்தி ஓ எங்களுடைய பாரங்களை எல்லாம் உடைய கரத்துல வைத்து ஜெபிக்கிற அந்த உன்னத ஜெப நேரங்களை நாங்க வாஞ்சிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. அறைக்குள் கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடம் ஊற்றி ஜெபிக்கின்ற வரமும் தாரும். அறைக்குள் கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடம் ஊற்றி ஜெபிக்கின்ற வரமும் தாரும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள்ள நெஞ்சம் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஜெப ஆவி என்னில் ஊற்றும் ஆண்டவரே. வாஞ்சையோட வந்து கேட்கிறான் ஆண்டவரே. ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா, ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. ஆண்டவர் தாமே இந்த ஒரு ஜெப பாரத்தினால் நம்மை நிரப்புவாராக. ஆமென். Praise God. Amen. Thank you, Pastor Albert. இப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆயத்தப்படுவோமா? விசுவாச பிரயாணம், ஜேர்னி ஆஃப் ஃபெய்த். கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஸ்டேஜிலிருந்து அதை நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் உள்ளதான பல ஸ்டெப்ஸ்
அதை படிக்க போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தகப்பனே, எங்களோடு கூட பேசும். உங்க வசனத்தை, வார்த்தையை எங்கள் நடுவில் துணிக்க செய்யும். Speak to us, Lord. We open our heart. எங்களோடு கூட இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசும்படி தெரிந்து கொண்ட தேவனுடைய செய்தி விசுவாச பிரயாணம், ஜர்னி ஆஃப் ஃபெய்த். விசுவாசிகள் என்று நமக்கு பெயர். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். பிரியமானவர்களை, லிசன் வெரி கேர்ஃபுல்லி. எவ்ரிஒன், ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு, ஆமென், ஆண்டவர் நம்மை ஒரு விசுவாச பிரயாணத்திலே கொண்டு போவார். அந்த விசுவாச பிரயாணத்திலே பல சவால்கள் வரும், பல நிலைகள் உண்டு. அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிறேன். பிரியமானவர்களே, மிஷனரி ஊழியம், தேவனுடைய அர்ப்பணி, தேவனுடைய ராஜ்யத்தின் திட்டங்கள், இப்படி ஏராளம் உண்டு. தேவன் பூமியிலே செய்ய விரும்புகிற காரியங்கள் ஏராளம் உண்டு. இந்த ஏராளமான தேவனுடைய திட்டத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு பங்கை தேவன் வைத்திருக்கிறார். அதற்கு வேண்டிய அழைப்பை, அதற்கு வேண்டிய அபிஷேகத்தை, அதற்கு வேண்டிய அருளை, கிருபைகளை, வரங்களை தேவன் தருகிறார். ஒவ்வொரு தனி நபருக்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும், ஒவ்வொரு ஸ்தல சபைக்கும், ஒவ்வொரு ஸ்தாபனத்திற்கும் தேவனுடைய திட்டம் என்று ஒன்று உண்டு. அதே போல ஒவ்வொரு பட்டணத்திற்கும், ஒவ்வொரு மக்கள் இனத்திற்கும் ஒரு விசேஷ திட்டம், நோக்கம் என்பது உண்டு. பிரியமானவர்களே, கவனிங்க. இந்த திட்டம், நோக்கம் என்று தேவன் வைத்திருக்கிறாரே, அந்த திட்டத்திற்கு, நோக்கத்திற்கு எதிராக பிசாசானவன் வந்து எதிர் வல்லமையாக அவன் செயல்பட்டு அவன் தடைகளை கொண்டு வருவான். ஆப்ஸ்டக்கிள்ஸ், தடைகள். இதை தான் ஸ்ட்ராங் ஹோல்ட் என்று சொல்லுகிறோம், பலவான் என்று சொல்லுகிறோம். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய நாம் தேவனுடைய பர்பஸ்ல அட்வான்ஸ் பண்ண முடியாது. உங்க வாழ்க்கைக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டம் இருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவன் வைத்திருக்கிற நோக்கம் இருக்கிறது. அதை தடை செய்வதற்கு பிசாசு பல தடைகளை கொண்டு வருவான். பல எதிர்வல்லமையை அவன் கொண்டு வந்து நிறுத்துவான். அந்த தடைகளை மேற்கொள்வதற்கு விசுவாச பிரயாணத்திலே நீங்கள் முன்னேற வேண்டும். How to overcome obstacles in faith journey. நமக்கு உள்ளே வருகிற சோர்வுகள் உண்டு, வெளியிலே வருகிற தடைகள் உண்டு. ஆமென். What God has promised, He is able to fulfill it. But do we cooperate, yield and surrender to His plan and purpose? That is the question that I am addressing today. ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆனால் தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தை, நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவதற்கு அவர் கொடுக்கிற காரியத்தை நாம் ஏற்றுக்கொண்டு விட்டுக் கொடுக்க வேண்டிய அளவு விட்டுக் கொடுக்கிறோமா? That is the question to be asked. He is the dream giver and He is the dream fulfiller. தரிசனத்தை கொடுக்கிறவர், அதை நிறைவேற்ற பலன் தருகிறவர். ஆனால் எந்த அளவுக்கு அந்த தேவனோடு கூட நாம் ஒத்துழைப்பு கொடுக்கிறோம்? தரிசனத்தை தேவன் யோசேப்புக்கு கொடுத்தார். அந்த தரிசனத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருந்தார். இடையிலே பல தடைகள் வந்தது, பல எதிர்ப்புகள் வந்தது. ஆனால் இறுதியிலே தரிசனம் நிறைவேறியது, யோசேப்பு விட்டு கொடுத்தபடினாலே. ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார், வானத்தின் நட்சத்திரத்தை போல உன்னுடைய சந்ததி இருக்கும் என்று. ஆனால் ஒரு குழந்தை கூட அவனுக்கு அப்பொழுது இல்லை. அங்கே அவன் விசுவாசிக்க வேண்டியதாக இருந்தது அந்த ட்ரீமை. See, God has a plan and you must believe that God has that plan. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன். And it is worth repeating it again. எழுதியிருக்கிறபடி தேவன்
தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, people of God, do you love God? Do you love Jesus? And if you love Jesus, and if you truly love him with all your heart, the Bible says God has a plan for your life. நீங்கள் ஆண்டவரை உண்மையாகவே நேசித்தால் ஆண்டவர் உங்களுக்கு திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். May the Spirit of God reveal the plan and the purpose that he has for you. உங்களுக்காக தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை தேவன் தாமே வெளிப்படுத்துவாராக. People of God, listen. உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை ஒருவரும் தடை செய்ய முடியாது. And the only person, if at all, can stop that plan, that is you. No demon or deacon can stop what God wants to do through you. எந்த எதிர் வல்லமையோ மனுஷனுடைய வல்லமையோ ஒன்றும் செய்ய முடியாது. If you cooperate, God the dream giver wants to do it, and if you, the one who is supposed to respond, you respond well, you will see the fulfillment. நீங்கள் நிறைவேறுதலை காண்பீர்கள், நீங்கள் காண்பீர்கள். Amen. Praise God. The enemy will come to thwart the plan that God has. பிசாசானவன் எதிர் வல்லமையை கொண்டு வந்து நிறுத்துவார். ஆனால் உங்களுக்கு ஜெயிக்கிறதற்கு வேண்டிய சத்துவத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். But are you willing to receive that grace from God, strength from God? Are you going to be relying on God? நீங்கள் தேவனை சார்ந்து ஜெயம் எடுக்க முடியுமா? முடியுமா? The enemy will bring strongholds and opposition to that very purpose that God had called you to. பிசாசானவன் உங்களுக்கு எதிராக தடைகளை கொண்டு வருவான். He will bring discouragement, disillusionment, deviation, etc. to stop us from fulfilling it. சோர்வுகள், தெளிவின்மை, தெளிவு இல்லாமை, குழப்பம், வழி விலகுதல் போன்ற காரியங்கள். ஆனால் பிரியமானவர்களை கவனிங்க, நீங்கள் விடாமல் முன்னேறணும். ஆமென். The faith journey என்று இதை அழைக்கிறேன், விசுவாச பிரயாணம் என்று நான் அழைக்கிறேன். And this faith journey begins with God's word in our lives. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வெளிப்பாடு. ஆமென். Hallelujah. பிரியமானவர்களே, don't limit God in your life. Don't limit God in your life. இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள் இஸ்ரவேலர்கள் என்று சங்கீதம் 78:41 வாசிக்கிறோம். Do not limit the Holy One of Israel. Psalm 78 verse 41. You cannot limit God in his power, but you can limit God working in your life. தேவனை நீங்கள் மட்டுப்படுத்த முடியாதுதான், அவருடைய வல்லமையை நீங்கள் ஒருபோதும் மட்டுப்படுத்த முடியாது. ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் செய்ய விரும்புகிற காரியத்தை நீங்கள் மட்டுப்படுத்த முடியும். That is what we read in Psalm 78 verse 41. சங்கீதம் 78:41 அதை தான் வாசிக்கிறோம். Amen. And God chooses to limit his work in our lives to what we are willing to trust him for. எந்த அளவிற்கு நாம் அவரை நம்புகிறோம் என்ற காரியத்தின் அளவிலே தான் அவர் செயல்படுவார். மத்தேயு 9:29 Matthew 9:29. According to your faith be it unto you. உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கடவது என்று இயேசு சொன்னார். There are some things that happens in life even when you don't believe. But there are a lot of things that happens in your life only when you believe. There are some things in life you don't receive if you don't desire. ஆவியின் வரங்களை நாடுங்கள். Desire earnestly spiritual gifts, the Bible says. Desire earnestly spiritual gifts. அவர் வரம் வேணும்னா எனக்கு வரத்தை கொடுக்கட்டும், அப்படி இல்லை. ஞான வரங்களை விரும்புங்கள், விரும்புங்கள். Desire earnestly spiritual gifts. Amen. Faith is important
because it makes things happen. Be it unto you according to your faith. உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. And the enemy will set barriers in your faith journey. உங்கள் விசுவாச பிரயாணத்திலே உங்களுக்கு தடைகளை பிசாசு கொண்டு வந்து நிறுத்துவார். என்ன தடைகள்? எப்படிப்பட்ட தடைகள்? அதை எப்படி நான் மேற்கொள்வது என்று நீங்கள் கேள்வியை கேட்டால், listen, for every individual there will be different challenges, different obstacles. ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான தடைகள், வித்தியாசமான ஒரு ப்ராசஸ்ல ஆண்டவர் கொண்டு போவார். a tailor made process. உங்க அழைப்புக்கு, உங்க நோக்கத்திற்கு நீங்கள் முன்னேறக்கூடாதபடிக்கு தடைகளை பிசாசு கொண்டு வருவான். And God also graciously molds you and makes you in the process, and there is a tailor-made process that God will allow you to go through. ஆமென். உங்களுக்கென்று ஒரு பிரயாணத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். ஆமென். அதிலே பிசாசு கொண்டு வருகிற தடைகளும் உள்ளடங்கும். ஆண்டவர் அனுமதிப்பார் நீங்கள் ஜெயிக்கிறதற்கு. ஆண்டவர் சோதிப்பதில்லை, பிசாசு சோதிக்கிறவன். ஆண்டவர் பரீட்சிப்பார். பரீட்சையின் நோக்கம் என்ன? உங்களை பாஸ் பண்ணுவது. சோதனையின் நோக்கம் என்ன? உங்களை விழ செய்வது. பிசாசு உங்களை விழ செய்வதற்காக சோதனைகளை கொண்டு வருவான். தேவன் பரீட்சையை அனுப்புவார் உங்களை ப்ரொமோட் பண்ணுவதற்கு. Sometimes what the enemy plans as a temptation will be the test that God allows. அதை தேவன் பயன்படுத்திக் கொள்ளுவார். பிசாசு சோதனையாக கொண்டு வருகிறதை தேவன் பரீட்சையாக வைத்து உங்களை ப்ரொமோட் பண்ணி விட்டுருவார். ஆமென். அவர் அனுமதிக்காத சோதனை வருவதில்லை. தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். God is faithful. With every temptation, He will provide a way of escape, and He will not test you beyond what you can handle. நீங்கள் பிராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவது இல்லை. ஆமென். Although we all go through a tailor-made process that God will put in place for us, நமக்கு எல்லாருக்கும் வித்தியாசமான ஒரு காரியம் இருந்தாலும், பிரயாணம் இருந்தாலும், there are some predictable phases. நல்லா கவனிக்கணும். There are some predictable phases that God takes us through in our journey of faith. ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான பிரயாணம் இருந்தாலும் சில காரியங்கள் நம்முடைய பிரயாணத்திலே வந்து எல்லாருக்கும் இதை ஒருவேளை நம்ம பொருத்த முடியும் என்று சொல்லக்கூடிய சில நிலைகள் உண்டு. அதைத்தான் நான் உங்களுக்கு பேச போகிறேன். நம்பர் 1, the dream phase. The dream phase to the destiny phase என்று வைத்துக் கொள்ளுங்கள். The dream phase to the destiny phase. தரிசன நிலையிலிருந்து அதை நிறைவேற்றுகிற நிலை வரை. ஆமென். Dream phase. தரிசனம். நம்ம எல்லாருக்கும் தேவனுடைய திட்டம் தெரியணும், தேவனுடைய நோக்கம் தெரியணும், தேவனுடைய பிளான் தெரியணும். அது தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுதுதான் நமக்கு வெளிப்படும். கொஞ்சத்திலே உண்மையா இருக்கும் பொழுதுதான் வெளிப்படும். மற்றவர்கள் காரியத்தில் உண்மையா இருக்கும் பொழுதுதான் நமக்குரிய காரியங்களை தேவன் கொடுப்பார். Be involved in the purpose of God. Be involved in the purpose of God. வெளிப்படுத்தப்பட்ட நோக்கத்திலே உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். சபையிலே செயல்படும் விசுவாசிகளாக இருங்கள். சபையிலே கொடுக்கப்படுகிற உத்தரவாதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஊழியங்களிலே உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேவனுக்காக எதையாகிலும் செய்கிறதற்கு அர்ப்பணியுங்கள். அதை உண்மையாய் செய்கிறதை ஆண்டவர் பார்க்கும் பொழுது, மற்றவர்களுடைய காரியத்திலே உண்மையாய் இருக்கிறதை பார்க்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு என்று ஒரு தரிசனத்தை கொடுப்பார். கொஞ்சத்திலே உண்மையாய் இருக்கும் பொழுது அநேகத்தின் அதிகாரியாக வைப்பார். சேவிக்கிற மனப்பான்மை உங்களுக்கு இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு சேவிக்கிறவர்களை உங்களுடைய குழுவிலே கொடுப்பார். உங்களை உயர்த்துவார், வழிநடத்துவார். தேவனுடைய இருதயத்தை பாதிக்கிற காரியங்கள், தேவனுடைய உணர்விலே இருக்கிற காரியங்கள், தேவனுடைய உள்ளத்தில் இருக்கிற காரியங்களை புரிந்து உங்களை விட்டு கொடுத்து செயல்பட ஆரம்பியுங்கள் திருச்சபையிலே. ஹல்லேலூயா. ஆமென். சபையிலே, பராமரிப்பு குழுவிலே, வீட்டு ஜெபக்குழுவிலே இருக்கிறவர்கள் அங்கே என்ன செய்ய முடியுமோ ரட்சிக்கப்படாத அவிசுவாசிகளை அழைத்து வருகிறதும், அவர்களுக்காக ஜெபிக்கிறதும், அவர்களை பராமரிக்கிறதும், அவர்களை விசாரிக்கிறதுமான காரியங்களில் ஈடுபட ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் பார்க்கிறார். உங்களை ஆண்டவர் அடுத்த நிலைக்கு கொண்டு போவார்.
கனம், மரியாதை, வெகுமதி, பாராட்டு என்ற காரியத்தை எதிர்பார்க்காமல் நீங்கள் செய்ய ஆரம்பியுங்கள். ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக கர்த்தர் அதை கனப்படுத்துவார். கர்த்தர் உங்களுக்கு உயர்வை கொடுப்பார். கர்த்தர் காண்கிறார். ஏற்ற வேளையில உயர்த்துகிற தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். மனிதன் பார்க்கிறதற்காக செய்கிறவர்கள் பலனை பெற்று தீர்ந்து ஆகிவிட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். Dream phase. God wants to give a dream. God wants to give the revelation. அவரை நேசிங்க. அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துவார். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் கவனிங்க. 9ஆம் அதிகாரத்தில் ரட்சிக்கப்படும் பொழுது அதை கேட்ட கேள்வி, முதலாவது கேள்வி, ஆண்டவரே நீர் யார்? இது ஆண்டவர்னு தெரியுது, ஆனா யாரு? துன்புறுத்துகிற இயேசு நானே. Revelation of Jesus comes, he saved. அடுத்த கேள்வி, Lord, what would you have me to do? நான் என்ன செய்ய சத்தமா இருக்கிறேன் பாருங்க. He wants to know the plan. ஆண்டவர் சொல்லுகிறாரே, அனனியா மூலமாக வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். Sometimes God uses people to speak to us. 1987 1987 டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி எனக்கு முதல்ல தீர்க்கதரிசன வார்த்தை வருகிறது. 85 ரட்சிக்கப்படுகிறேன். 87 எனக்கு தீர்க்கதரிசன வார்த்தை. இன்றைக்கு நான் என்ன செய்கிறேனோ அதை அப்படியே தத்ரூபமாக அன்றைக்கு ஒருவர் தீர்க்கதரிசனம் உரைத்தார். My call, my gift, my mission, everything was spelled out in that brief prophecy. Ask God, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று பவுல் கேட்டது போல கேளுங்கள். Let him reveal it to you. And remember, his vision will be always bigger than you. It will include others. Amen. Visionaries, be open. Amen. Don't be selfish. Hallelujah. நமக்கு கொடுக்கிற தரிசனம் எப்படி இருக்கும்? நம்மை போல கொஞ்சம் இருக்கும், ஆண்டவரை போல கொஞ்சம் இருக்கும். It will be as big as God. It will suit your personality. Amen. If you want to conceive vision, be in a private place with God. Amen. Be a dreamer like Joseph. Amen. Dr. Radhakrishnan, India's former president, இந்தியாவினுடைய முன்னாள் ஜனாதிபதி சொன்னார், Christians are just ordinary people who make extraordinary claims. கிறிஸ்தவர்கள் சாதாரண மக்கள் தான், ஆனா அவங்க ரொம்ப பெரிய பேச்சு பேசுறாங்க. சொல்லுங்க, இதுவும் பேசுவோம், இதுக்கு மேலேயும் பேசுவோம். My God is a big God and he gives big dreams. தாவீது கோலியாத்து சம்பவத்தில் இஸ்ரவேல் ராணுவம் பயந்து கொண்டிருந்தது. ஐயோ இவ்வளவு பெருசா இருக்கானே, எப்படி அடிக்கிறது என்று நினைத்தார்கள். தாவீதுனுடைய ஆட்டிடியூடோ, இவ்வளவு பெருசா இருக்கானே எப்படி மிஸ் பண்றது, too big to hit என்று சொன்னார்கள் the Israel army. And David said, too big to miss. Opportunities before you. Amen. Vision giver. தரிசனம். Dream big dreams for God. அபிஷேகம் பெறும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறும் பொழுது மாம்சமான யாவர் மேல் நான் ஆவியை ஊற்றுவேன். உங்களுடைய வாலிபர்கள் தரிசனங்களை, சொப்பனங்களை மூப்பர்கள் காண்பார்கள். Vision, dreams are part of God's provision. For those who are anointed by the Holy Spirit, God wants to give you dream. According to your faith, be it unto you. Dream phase. தரிசனம். அது ஃபர்ஸ்ட் ஃபேஸ். எல்லாருக்கும் அந்த ஃபேஸ் முதல்ல வரும். பல ப்ராசஸ் வழி ஆண்டவர் கொண்டு போனாலும் ப்ரெடிக்டபிள் ஃபேஸஸ், நிதானிக்கக்கூடிய சில நிலைகளை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுகிறேன். ட்ரீம், கனவு, ட்ரீம் ஃபேஸ். இரண்டாவது டிசிஷன் ஃபேஸ், தீர்மான நிலை. முதலாவது தரிசன நிலை, இரண்டாவது தீர்மான நிலை. தரிசனத்தை பேசுறது ஈஸி பிரதர். ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் செய்ய சொன்னாரு, ஆமா ப்ராஃபஸி வந்துச்சு, அப்படியே பயங்கரமா அப்படியே அபிஷேகத்துல துள்ளுறதோ என்னவோ இல்ல ரைட். பட் ஆனா பிரதர், விஷன் இஸ் ஸ்பெல்ட் WORK, or even to spell it accurately HARD. WORK. Hard work. ஆமென். வாயில வட சொல்ல முடியாது. Keep talking about it. As a visionary, you will talk about your vision. But if you're only talking about it and doing nothing about it,
then you will never move to the decision phase. Dream phase liye ange kadapinga. The dream calls for a decision. If God has spoken, Peter, get out of your boat. (1988) வட இந்தியாவை குறித்து ஒரு பாரத்தை தேவன் கொடுத்தார். அழுதேன், பாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். தரிசனம் உதயமானது. 1990 சர்ச் பிளான்டிங் என்ற கிளாரிட்டி வந்தது. ஆனால் 1998 தான் அது நிறைவேற ஆரம்பித்தது. சிங்கப்பூர் தேசத்தை விட்டு வர வேண்டிய ஒரு மோமெண்ட். சிங்கப்பூர் தேசத்துல சாதாரண கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கரா போகிறவர்கள் 3 லட்சம் ரூபாய் காசு கட்டி போகிறாங்க. ஒர்க் பெர்மிட். எனக்கு எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் என்ற ஒரு ஸ்டேட்டஸ் இருந்துச்சு. I could have my family. I could apply for dependent visa for my mother. எல்லாமே வந்து இருந்தது. ஆனால் எனக்கு அங்க ஊழியம் செய்தேன், சர்ச் பிளான்டிங் பண்ணேன். பட் the dream calls for a decision. I have to leave Singapore. I still love Singapore. My wife still loves Singapore. This is one country we like. Do we miss Singapore? Sometimes, yes, we do at times. We like the efficiency of Singapore. We like the cleanliness of Singapore. சிங்கப்பூர் தேசத்தினுடைய சுத்தம் சுகாதாரம் எங்களுக்கு பிடிக்கும். அங்கே இருக்கிறதான நிர்வாகம் உடனே எல்லாவற்றையும் செய்ய முடியும். எதையும் ஆரம்பித்தா உடனே செஞ்சிடலாம். இங்க நமக்கு எதுவும் கைகூடி வராது உடனே. பிரியமானவர்களே, தரிசனத்திலே ரொம்ப வருஷம் இருக்கிறவர்கள் கர்த்தர் ஏதாவது சொல்றாரா, தீர்மானம் எடுக்க சொல்றாரா, ஷிஃப்ட் பண்ண சொல்றாரா, சேஞ்ச் பண்ண சொல்றாரா, உன் இனத்தை விட்டு போ, உன் மக்களை விட்டு போ, அவன் காட்டுகிற இடத்துக்கு போ என்று ஆண்டவர் சொன்னார்ல. ட்ரீம் கால்ஸ் ஃபார் a decision. சிங்கப்பூரை விட்டு வரும்பொழுது people told us it was a silly decision. People told us that we are not wise. Brother, what is wisdom? After all, doing what God says is wisdom. எது ஞானம்? நிறைய பேர் அப்படியே பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ட்டா எது இருக்குன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ட்டா எது இருக்குன்னு பார்த்தாங்களோ, ஆமா பார்த்தீங்களா, இவன் லோத்து சுத்தி சுத்தி பார்த்தான், எது நல்லா இருக்குன்னு பார்த்தான், கடைசியில் அது நாசமா போற ஊரு சோதம். ஆண்டவர்ட்ட ஜெபம் எடுக்கலையே. சம்டைம்ஸ் நம்ம வாழ்க்கையில எது வேணும்னு தீர்மானம் பண்ணிடுவோம், அப்புறம் அதுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் தேடுவோம். எது செய்ய வேண்டாம்னு முடிவு பண்ணிடுவோம், அதுக்கு கன்ஃபர்மேஷன் வேண்டான்னு தான் விரும்பிக்கிட்டு இருப்போம். சொல்றது புரியுதா? When God has clearly spoken, if you're a matured leader, you don't need confirmation, sir. You just do it. நமக்கு பிடித்த காரியத்திற்கு கன்ஃபர்மேஷனே வேணாம், நமக்கு பிடிக்காத காரியத்திற்கு ஊர்பட்ட கன்ஃபர்மேஷன் தேவை. ஹலோ, ட்ரீம் கால்ஸ் ஃபார் a decision. எல்லாம் கன்வீனியன்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது இல்லையா? ஃபைவ் சென்சஸ்ல தீர்மானம் பண்றது, ஸ்பிரிட்ல தீர்மானம் பண்றது இல்ல. We need to move on from our dream phase. Decision. எங்களுக்கு இருந்த எல்லா பணத்தையும் ஆண்டவர் உள்ளே விதைக்க சொன்னார். மற்றவங்க விதைக்கிறதுக்கு முன்னாடி நீ விதைக்கணும்னு சொன்னார். இன்றைக்கு அநேகர் நம்முடைய ஊழியத்தில் விதைக்கிறார்கள். But let me tell you, myself and my wife decided to sow everything we had after being in Singapore for 6.5 years. 6.5 வருஷம் சிங்கப்பூர்ல இருந்த பிறகு அன்றைக்கு அந்த பணத்தை வைத்து நாங்கள் அன்றைக்கு சென்னையில் நாங்கள் கொண்டு வந்த பணம், it was more than 10 to 12 lakhs. அன்றைக்கு இங்கே ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்ல ஒரு லேண்ட் வாங்கி இருந்தா அது இன்றைக்கு 3 கோடி ரூபாய். But God said no, you sow into it. மற்றவங்க விதைக்கிறதுக்கு முன்பதாக நீங்கள் விதைக்கணும்னு சொன்னாரு. No regrets. இன்றைக்கு எள்ளளவு வருத்தம் கிடையாது. Joyfully I am sharing my testimony, not with regret. ஐயோ போட்டுட்டோமே அப்படி சொல்லல, சந்தோஷமா சொல்றோம். இன்றைக்கு எதுல குறை வச்சிருக்காரு ஆண்டவர்? எங்களுக்கு நல்லதானே வச்சிருக்கிறாரு. ஆமென். Decision. Leaving Singapore, investing everything that we had. William Carey என்ன சொன்னார் தெரியுமா? மாடர்ன் மிஷனரி மூவ்மெண்ட் தந்தை.
நவீன கால மிஷனரி இயக்கத்தின் தந்தை வில்லியம் கேரி என்ன சொன்னார் தெரியுமா? Attempt great things for God, expect great things from God. நீ தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய முனைந்திடு, அவரிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார். Amen. You believe in it, others will start believing in it as well. Amen. We need to start walking towards our destiny. Amen. We need to start focusing on it. If you believe God can raise the dead Lazarus, come on, roll the stones away. If you know God has spoken, Peter, step out of the boat. பேதுருவே, தேவன் பேசிவிட்டார் என்று உனக்கு தெரிந்தால் நீ போட்டை விட்டு வெளியில வா. லாசருவை கர்த்தர் எழுப்புவார்னு உனக்கு தெளிவு இருந்துச்சுன்னா, விசுவாசம் இருந்துச்சுன்னா கல்லை புரட்டு. ட்ரீம் ஃபேஸ். Number 2, decision phase. தரிசன நிலை. இரண்டாவது தீர்மான நிலை. Are you ready for the third one? முதல் 2 எக்ஸைட்டிங்கா இருக்கும் பிரதர், த்ரில்லிங்கா இருக்கும், போட்டை விட்டு இறங்கும் போது கூட. ஆமா, when you are stepping into a dream, into a vision, you will be very very excited. நல்ல பரவசமா தான் இருக்கும். Amen. Dream phase. Decision phase. மூன்றாவது என்ன தெரியுமா? டிலே ஃபேஸ். ஐயோ, தாமத நிலை. தரிசன நிலை, தீர்மான நிலை, மூன்றாவது தாமத நிலை. ஆண்டவர் நீங்க தீர்மானம் பண்ணி இறங்கிட்ட உடனே களத்துல உடனே எல்லாம் அப்படியே கைகூடி வந்துடும் நான் சொல்லல. ஆண்டவர் நீங்கள் ஸ்டெப் அவுட் பண்ண உடனே உங்கள் மூலமாக செய்ய விரும்புகிற தேவன் இப்பொழுது உங்களுக்குள்ளே செய்ய ஆரம்பிப்பார். God wants to do a lot of things through you, and then when you yield yourself to God, He will start working in you. And only when that work is kind of complete, He will push you to the next level. Delay phase. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார், ஆனால் குழந்தை இல்லை. கானான் தேசம் என்று சொன்னார், ஆனால் இடையிலே ஒரு வனாந்திரம் இருக்கிறது என்று சொல்லவில்லை. You will step into the wilderness. You will step into a phase called delay, and that is when God works in you. And don't give up. And don't give up. Hang in there. பிரியமானவர்களே, யாராவது தரிசனத்திலே முன்னேறி போய் கொண்டிருக்கிறவர்கள், தீர்மானம் எடுத்தவர்கள், ஆண்டவர் சொன்ன காரியத்திற்கு எதிர்மறையாக நடந்து கொண்டிருக்கிறதோ, ஸ்டாப் பண்ணிராதீங்க. Keep persevering. God has spoken. He will take you through. The first 2 phases really exciting. முதல் 2 நிலை ரொம்ப பரவசமா தான் இருக்கும். The third, fourth and fifth really brings in a negative mood if you are not careful. நீங்கள் ஒரிஜினல் விஷனை தியானம் பண்ணி கொண்டிருக்காவிட்டால் விசுவாசம் இல்லாமல் போய்விடும். And negative environment, so to speak, will start coming, and there will be every reason for you to doubt the very dream that God had given you. முதல்ல ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தையே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சந்தேக நிலை வரக்கூடும். This is where God molds us. This is where God builds character in us. தாமத நிலை. During this time, very often we don't understand why. ஏன் என்று நமக்கு புரியாது. Only at hindsight we will discover the wisdom of God. நாம் திரும்பி பார்க்கும் பொழுதுதான் இதெல்லாம் ஆண்டு அனுமதித்தது நல்லது என்று உணர்வோம். ஆனால் அதை கடந்து போகும் பொழுது significant moment in life are not significant when you actually go through. செங்கடலை கடக்கிறதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வழியாக போகும் பொழுது முறுமுறுத்தார்கள், வேதனையோடு தான் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் எகிப்தின் இராணுவத்தை அழிக்கிறதற்காகத்தான் அந்த வழியாக கொண்டு வந்தார் என்ற வெளிப்பாடு இல்லையே. கர்த்தர் வார்த்தை வந்தது மோசேக்கு, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, என்னுடையது. இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை காண மாட்டீர்கள். இந்த ரெவலேஷனை பெற்றுக்கொள்கிறது இம்பார்ட்டன்ட், and I'm glad Moses had that. மோசேக்கு அந்த வெளிப்பாடு இருந்தது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ அது இல்லை. சாகிறதற்காக கொண்டு வந்தீர் என்று புலம்பினார்கள். பிரியமானவர்களே, முறுமுறுப்பு ஆரம்பிக்கும். திரும்பி போகலாம் என்ற எண்ணம் வரும், விட்டுவிடலாம் என்ற எண்ணம் வரும்.
I want to tell you today that this phase is also part of the journey of faith. Don't be discouraged. சோர்ந்து போகாதீங்க. Keep pressing in your journey of faith. Delay phase. எப்பா அதுவே கஷ்டமா இருக்கு பாஸ்டர் நீங்க சொல்றது. அடுத்து ஏதாவது கடினமா சொல்லிட போறீங்க பாஸ்டர், ஏதாவது நல்லதா சொல்லுங்க. நான் சொல்லணும்னு ஆசை தான். பட் ஆனால் ஆண்டவருடைய வழிகளை புரிந்து கொண்ட நிலையில நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்கிறேன். Next one is going to be even more tough. Fourth phase, difficult phase. தரிசன நிலை, தீர்மான நிலை, தாமத நிலை, கடின நிலை. Difficult phase. Difficultனு சொல்லாதீங்க, difficultyன்னு சொல்லாதீங்க, difficultiesனு சொல்லுங்க. பண்மையில போட்டுக்கிடுங்க. Amen. This is the time we begin to really doubt our dream and vision. We wonder if the dream was really from God. இது உண்மையாவே தேவனுடைய தரிசனமா என்ற கேள்விகள் வரும். எதிர்ப்பு வந்தால் இது தேவனுடைய திட்டம் இல்லை என்று நினைக்கிறதான சகோதரனே சகோதரியே, நான் சொல்லுகிறேன், தேவனுடைய திட்டமாக இருந்தால் எதிர்ப்பு கண்டிப்பாக வரும். வராமல் இருந்தால் தான் நான் கேள்வி கேட்பேன். ஆண்டவர் நடத்துறது ஏன் இந்த டவுட், ஏன் இது பிரச்சனை? ஆண்டவர் நமக்கு சித்தமா இங்க இருந்தாருன்னா ஏன் நமக்கு தேவையை சந்திக்கல? தேவையை சந்திக்காம இருந்தா கூட நீ அழைப்பில் இருப்பியா? கண்டு விசுவாசிக்கிறவர்களை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். If you are sure of your destiny and if you are going to be determined, any obstacles you will break through. Amen. சூழ்நிலைகளை பார்த்தால் doubt will arise, but if you remember God's spoken word in difficult times, you will rise up in faith. Doubt and fear are opposites of faith. சந்தேகமும் பயமும் விசுவாசத்திற்கு எதிரிகள். நாம் தேவன் சொன்ன வார்த்தையை தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். யோசேப்பே நீ குழியிலே இருந்தாலும், யோசேப்பே நீ சிறையிலே இருந்தாலும், யோசேப்பே நீ சம்பளம் இல்லாத அடிமையாக இருந்தாலும் உனக்கு கொடுத்த தரிசனத்தை நினைத்துக் கொண்டிரு. Joseph had a dream, and the dream was that he was exalted among his brethren. But you know what happened after that? He ended up in the pit. Leave alone being exalted. He was not even in the same level. He was thrown into the pit. கவனிங்க, சகோதரர் நடுவில் உயர்த்தப்படுகிற தரிசனம் பார்த்தா இப்ப சகோதரர் லெவல்ல கூட இல்ல, குழியில தூக்கி போட்டாங்க. Very opposite will happen. Very opposite will happen. Pit, prison before palace. In the difficulty phase, hopelessness will begin to creep in. நம்பிக்கையில்லா சூழ்நிலை வரும். The greater the dream, the greater the difficulties will be. கனவு எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ, விஷன் எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ, ட்ரீம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறதோ அவ்வளவு பெரிதாக சவால்கள் வரும். குழியில் இருக்கிறது சம்டைம்ஸ் நல்லது ஏன் தெரியுமா? இங்கேயும் பார்க்க முடியாது, இங்கேயும் பார்க்க முடியாது, இங்கேயும் பார்க்க முடியாது, திரும்பியும் பார்க்க முடியாது, எல்லாமே பிளாக்டா இருக்கும். Only way that you can look is the way up. And it is good to be in the pit sometimes so that you can look up, the way up. A special process for a special purpose. Higher level, higher devil. As you keep climbing Mount Everest, the higher you climb, the intensity of the cold and the risk and the danger is higher. Leadership journey learning, as you climb the leadership ladder, you will face loneliness and frustration and pain that nobody else will understand. Less people, higher risk as you climb the leadership ladder. நீங்கள் தலைமைத்துவ அந்த ஏணிலே ஏறி வரும் பொழுது தனிமை அதிகம் உணர்வீர்கள். Don't give up. You are on your journey of faith, my brother, my sister. சகோதரனே சகோதரியே, நீங்கள் அந்த விசுவாச பிரயாணத்திலே முன்னேறி கொண்டு போய் கொண்டிருக்கிறீர்கள். Fix your eyes on Jesus, the author and finisher of your faith. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய அவர் பேரிலே கண்களை வையுங்கள். Jesus endured the cross for the joy that was set before him. இயேசு சிலுவையை சகித்தார். நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு. Divine perspective will take you through difficult moments like cross.
ஹலோ, என்ன பாஸ்டர் முடிச்சிட்டீங்களா? 3 சொல்லிட்டீங்க, 4 சொல்லிட்டீங்க. தரிசன நிலை, தீர்மான நிலை, தாமத நிலை, கடின நிலை, ட்ரீம் ஃபேஸ், டிசிஷன் ஃபேஸ், டிலே ஃபேஸ், difficulty phase. Ready for the next one? It is going to be even more worse. Dead end phase. மரித்து போன நிலை. ஐயோ, எல்லாம் போச்சு, இனி நடக்கும் என்ற ஒரு பாசிபிலிட்டி இல்லை. பவுல் சொல்றாரு, டோன்ட் பி ignorant of this phase. இந்த நிலையை குறித்து நீங்கள் அறியாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. 2 கொரிந்தியர், 2 Corinthians chapter 1 verse 8 and 9. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். ஆகையால் சகோதரரே, Paul is saying when he is writing to the Corinthians, பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்லுகிறார், சகோதரரே, ஆசியாவிலே எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனமில்லை. I do not want you to be ignorant of the problems that we went through in Asia. எங்களுக்கு மனதில்லை, நீங்கள் அறியாமல் இருக்க வேண்டும் என்ற மனதில்லை. சொல்றோம், கவனிச்சுக்கிடுங்க. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக. We thought we are dead and finished. We thought we are done and dusted. எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. ஊழிய பிரயாணத்தில் நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல், கவனிங்க, நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக, sometimes God will take you through that kind of a dead end situation so that you can believe in God who raises the dead. மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். ஓ ஜீசஸ், ஹalleluya. பிரியமானவர்களே, இதெல்லாம் வரும். Being in the ministry for 37 years now, 37 வருஷமாக ஊழியத்தில் இருக்கிற நான் சொல்லுவேன், I have gone through this kind of a dead end phase on several occasions. This happens so that we don't trust in our own self. Even in the corona lockdown ஆரம்பித்த வேளையிலே, இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல I had COVID and I thought I'm gone. யோசிக்க ஆரம்பித்தேன். திடீரென்று ஒரு மரண பயம் வந்தது. I will confess that I had it. இன்னும் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய காரியங்கள் செய்யலையே, ஊழியத்தில் இன்னும் திருப்தியா ஊழியம் செய்யவில்லையே, ஆண்டவரே எனக்கு வருஷங்களை கூட்டித்தாரும், நான் செய்ய வேண்டியதை செய்து முடிக்கிறேன் என்று ஆண்டவரிடத்திலே நான் பேசினது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. Today I declare it publicly. பட் அதற்கப்புறம் தான் மினிஸ்ட்ரி பிரேக் த்ரூ வந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். டெட் எண்ட் ஃபேஸ். மோசேயை கர்த்தர் 80 வயசுல தான் அழைக்கிறாரு. 40 வயசுல அவன் ரெடி ஆயிட்டேன்னு சொன்னான். எகிப்தின் சகல சாஸ்திரங்களை கற்ற நிலையிலே ஆண்டவர் இல்லைன்றாரு. God said no, I don't want you now. 80 வயசு, பலத்தின் மிகுதினால 80 என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 90, அதுதான் மோசேயின் சங்கீதமும் கூட. அவன் சொல்லுகிறான், பலத்தின் மிகுதினால 80 வயசுன்னு சொல்றான். 80 வயசுல கர்த்தர் அழைக்கிறார். When all your strength was gone, so that you will rely on God's strength. சங்கீதம் 90:10. And all is dead, God raises it. This is where God empties us. This is where our self is killed. நம்ம சுயம் மரிக்கிற நிலை. And the power of resurrection comes. Some of you are in this phase right now. சிலர் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறீர்கள். Everything is shattered. Dreams are shattered. கனவுகள் எல்லாம் இடிந்து கிடக்கிறது. Are you wanting to quit, my brother? Are you wanting to quit, my sister? The word of the Lord is coming to you today. Come on, don't give up. You are at the brink of the breakthrough. Some of you are saying it's enough, it's enough. Does everything seem to be shut down for you? God's word for you today. My son, my daughter, don't give up. Deliverance is on the way. The next phase, 6வது, deliverance phase. விடுதலையின் நிலை.
Dream phase, decision phase, delay phase, difficulties phase, dead end phase, now deliverance phase. ஆமென். விடுதலையின் நிலை, தரிசன நிலை, தீர்மான நிலை, தாமத நிலை, கடின நிலை, மரித்து போன நிலை, இது விடுதலையின் நிலை. ஆனால் அதற்கு முன்பதாக தாமத நிலை, கடின நிலை, மரித்து போன நிலை, அது உங்களை ஒரு வழி பண்ணிரும். அந்த நேரத்தில் நீங்கள் விசுவாசத்தை தூக்கிறவரும் முடிக்கிறவருமாகி அவர் பேரிலே கண்களை வைத்து நீங்கள் முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் சொல்லுகிறதை நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே கவனியுங்கள், ஊழியர்களே கவனியுங்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த நிலையில இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். And even as I'm speaking, some of you who are down and discouraged, the Spirit of God is saying to you, son, don't give up. Daughter, don't give up. மகனே, மகளே, விட்டுவிடாதே, சோர்ந்து போகாதே. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அழைத்தவர் உண்மையுள்ளவர், கடைசி மட்டும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். This is a glorious phase, deliverance phase. This is where the dream strikes its reality. Fulfillment of God's promises begin to happen. This is the time of rejoicing, but it does not come immediately. Are you going through a Friday experience, crucifixion? Are you going through a Saturday experience when everything is quiet? Mayana அமைதி. But after every Friday and Saturday, there is a Sunday, my brother. ஒரு வெள்ளிக்கிழமை அனுபவத்திற்கு பிறகு, ஒரு சனிக்கிழமை அனுபவத்திற்கு பிறகு உங்களுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை அனுபவம் ஒன்று உண்டு. There is deliverance phase after the delay, difficulty and dead end phase. Amen. 6 நிலைகளை சொன்னேன். 7வது நிலை, destiny phase. That is where you walk the dream. You see dream being fulfilled. You see coming out of your difficulty, the deliverance phase, and now you're walking in your destiny, walking in the promises of God. I believe in my life. என்னுடைய வாழ்க்கையில நான் இப்பொழுது எனக்கு தேவன் எதற்காக என்னை கரம் பிடித்தாரோ 30-35 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது அதில் நடக்கிறேன் என்பதை நான் அறிகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ரோமர் 4ஆம் அதிகாரம். ரோமர் 4ஆம் அதிகாரம். I'm going to finish. ரோமர் 4ஆம் அதிகாரம் 17-20 வாசிக்கிறேன். You will begin to see all the phases that Abraham went through. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி, அதான் ட்ரீம். அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து, கவனிங்க, மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். He was called the father of faith, ஆபிரகாம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்து, அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். Romans 4:17-20. In all what Abraham went through, he remembered what God can do. He relied on what God has said. He faced the facts in faith and he expected God to act. ஆபிரகாம் கடந்து போன எல்லாவற்றிலேயும் அவன் தேவன் என்ன செய்ய முடியும் என்பதை நம்பினான். தேவன் என்ன சொன்னார் என்பதை நினைவிலே வைத்திருந்தான். அவன் மறுக்கவில்லை. மரித்து போன நிலை என்பதை அவன் ஒத்துக்கொண்டான். உண்மைதான். கவனியுங்கள், தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் அவன் ஃபேஸ் பண்ணான். Yes, that is the reality, but I don't believe in this. I believe in God. I don't believe in fact. I am going to operate in faith. Face the facts in faith, expected God to act. Amen.
Hallelujah. Praise God. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, God has a dream for your life. God has a plan for your life. இன்னும் ட்ரீமே நீங்க என்னன்னு தெரியாம இருந்தீங்கன்னா, don't know what I'm talking about. I am encouraging you. Wait upon the Lord. Receive a dream. Receive a dream. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்க விரும்புகிறார். God wants to give you a dream. ஆமென். அந்த ட்ரீமை பெற்றுக் கொடுங்கள் அவருடைய சமூகத்தில். பிறகு சரியான நேரம் ஆண்டவரை ஜெபம் பண்ணிட்டே இருங்க. தீர்மானம் எடுங்க. ஆமென். Move in that direction. பிறகு உங்களுக்கு தாமதம், கடினம், மரித்து போன நிலை எல்லாம் வரும். இதெல்லாம் பார்ட் ஆஃப் தி ஃபேஸ். அப்பொழுது உங்களுக்குள்ளே தேவன் கிரியை செய்ய விரும்புகிறார் என்பதை மறந்துடாதீங்க. விட்டுக் கொடுங்க. God is working in you. God is working in you. உங்களுக்குள்ளே தேவன் கிரியை செய்கிறார். அது முடிந்த பிறகு உங்கள் மூலமாய் தேவன் கிரியை செய்வார். இடையில தேவன் உங்கள் மூலமாக கிரியை செய்ய மாட்டார் என்று சொல்லவில்லை. ஆனால் உங்கள் மூலமாக கிரியை செய்கிற அளவு பெரிதாய் இருக்கும். உங்களுக்குள்ளே அவர் கிரியை செய்து முடித்த பிறகு. ட்ரீம் ஃபேஸ், decision phase, delay phase, difficulties phase, dead end phase, deliverance phase, destiny phase. தரிசன நிலை, தீர்மான நிலை, தாமத நிலை, கடின நிலை, மரித்து போன நிலை, விடுதலை நிலை, கடைசியில தரிசனம் நிறைவேறுகிற நிலை. ஆமென். I trust God has spoken to you today. உலகமானது மிகவும் மோசமான நிலைமையில போய் கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையின் நடுவில் தேவன் தேசத்திலே, தேசங்களிலே கிரியை செய்ய விரும்புகிறார். கிரியை செய்வதற்கு தேவன் நபர்களை தேடுகிறார். God is looking for men and women who will understand his plans, embrace it and move in that direction. தரிசனத்தை பெற்றுக்கொண்டு முன்னேற காத்திருக்கிறவர்களை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுக்கலாமா? ஆமென். God has a plan for you, my brother. God has a plan for you, my sister. Are you going through a difficult patch? Don't give up. The dream that God gave you some years back will come to pass. Don't hinder that. You keep yielding yourself. External தடைகள், வெளியில உள்ள தடைகள் எல்லாவற்றையும் தேவன் மேற்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடுவோமா? ஜெபிக்கலாமா? Shall we pray? Father, we thank you. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீர் பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, தெளிவாக எங்களோடு கூட இன்றைக்கு பேசுகிறீர். ஆண்டவரே, சோர்ந்து போன அநேகருக்கு ஆண்டவரே உயிர்ப்பிக்கும் வார்த்தையை கொடுத்து கொண்டு இருக்கிறதற்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட இடைப்பட்டு உமக்கு நன்றி. ஆண்டவரை, சோர்ந்து போன உள்ளங்களை உயிர்ப்பிக்கத்தக்கதாக உம்முடைய வசனம் வந்தது, உம்முடைய வார்த்தை வந்தது. உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise God. கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பெற்று அதில் விசுவாசம் கொண்டு லக்கை நோக்கி தொடருங்கள். பல ஸ்டேஜஸ் வழியாக ஆண்டவர் கொண்டு போவார். ஆபிரகாமை கொண்டு போனது போல, யோசேப்பை கொண்டு போனது போல, என்னுடைய சில இல்லஸ்ட்ரேஷன்ஸ் நான் சொன்னேன், அதுபோல உங்களையும் கர்த்தர் கொண்டு போவார். பட் கீப் யுவர் ஐஸ் ஃபிக்ஸ்ட் ஆன் தி ஆத்தர் அண்ட் ஃபினிஷர் ஆஃப் யுவர் ஃபேத். ஆமென். திருப்பாதம் நம்பி வந்தேன் என்ற பாடலை பாடுவோம். சிஸ்டர் பியூலா will sing that song. அப்பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை நாம் செலுத்துவோம். ஆமென். திருப்பாதம் நம்பி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. கிருபை நிறைந்த தெய்வமே, தமது அன்பை கண்டடைந்தேன். அவருடைய சமூகத்திலே, உம்முடைய சமூகத்திலே தான் உம்முடைய அன்பை நான் கண்டுகொள்ள முடியும். ஆமென். அவருடைய அன்பு விளங்க பண்ணின தெய்வம், அவருடைய மாறாத அன்பு அந்த பிரசன்னத்தில் நிறைந்ததை பாடாமா? உம்முடைய பாதத்தை நம்பி வந்திருக்கிறேன். நான் செய்திருக்கிற அந்த ஜெபங்களுக்கு ஆண்டவர் நிச்சயம் பதில் தருவார் என்ற விசுவாசத்தோடு செய்து பாடலாமா? திருப்பாதம் நம்பி
கனெக்ட் பண்றது ஒரு நல்ல ஜெபம் தான். நாம் செய்கின்றது சிறிய ஜெபம் பெரிய காரியங்களை சாதிக்க உதவும். நாம் செய்கிறது சின்ன ஜெபம் தானே நினைக்காதீங்க. தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் ஏறெடுக்கப்படுகிற அந்த ஜெபங்களுக்கு நிச்சயம் கர்த்தர் பதில் தருவார். அந்த விசுவாசத்தோடு தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நிச்சயம் செய்வார். கர்த்தர் உண்மையான ஜெபம் உள்ளான இருதயத்திலிருந்து வரும்போது அது பெரிய மலைகளையும் தகர்க்கும். விசுவாசம் சகலத்தையும் செய்யும். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்பார். அந்த தேவனோடு நெருங்க வைக்கிறது ஜெபம்தான். பெரிய காரியங்களை செய்ய ஒரு சின்ன ஜெபம் போதும். அவர் மனமாற மனுஷன் அல்ல, பொய் சொல்ல மனிதன் அல்ல. அவர் சொன்னார் நிச்சயம் செய்வார், சொன்னவர் செய்வார். ஆமென். சேர்ந்து பாடமா? என்னை நோக்கி கூப்பிடு என்றே இன்னல் துன்ப நேரத்திலும், என்னை நோக்கி கூப்பிடு என்றே இன்னல் துன்ப நேரத்திலும், கருத்தாய் விசாரித்த என்னை கனிவோடு என்னை நோக்கிடுவே. கருத்தாய் விசாரித்த என்னை கனிவோடு என்னை நோக்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தாமதன்னை கண்டடைந்தேன், தெய்வ சமூகத்திலே. தாமதன்னை கண்டடைந்தேன், தெய்வ சமூகத்திலே. மனமார மாந்தனில்ல, மனவேண்டுதல் கேட்டிடும். மனமார மாந்தனில்ல, மனவேண்டுதல் கேட்டிடும். எனதுள்ள மூச்சை ஜெபித்தேன், இயேசுவே உம்மை அண்டிடுவேன். எனதுள்ள மூச்சை ஜெபித்தேன், இயேசுவே உம்மை அண்டிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தாமதன்னை கண்டடைந்தேன், தெய்வ சமூகத்திலே. தாமதன்னை கண்டடைந்தேன், தெய்வ சமூகத்திலே. தாமதன்னை கண்டடைந்தேன், Praise God. தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தகப்பனே, எங்களோடு இன்றைக்கு இடைப்பட்ட அன்புக்காக ஸ்தோத்திரம், பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களோடு கூட கர்த்தர் இடைப்பட்டு ஆண்டவரே வருகிற ஆண்டவரே நாட்கள்ல எங்களுடைய விசுவாச பிரயாணத்துல நாங்கள் முன்னேறிக்கொண்டே போக உதவி செய்யும். கர்த்தர் எங்களை ஆசீர்வதியும். இந்த ஈஸ்டர் ஆண்டவரே பண்டிகை நாட்களுக்குள்ள சிலரை உம்முடைய அன்புக்குள்ள கொண்டு வர எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, இந்த ஆராதனையில் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம், பேசினதற்காக ஸ்தோத்திரம், எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, ஆவியானவர் சிநேகம், காவல், வழி நடத்துதல் நம் யாவரோடும் கூட இன்றும் என்ற சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஆமென். Thank you. God bless you. See you in the afternoon.